அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இயங்கிட்டு இருந்த பஸ்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வைக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்விகளாக கடந்த பல வருடங்களாக அது மக்களால் தமிழ் ஆர்வலர்களால் எழுப்பப்பட்டு வந்தது. ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்டு, கேரளா டிரான்ஸ்போர்ட்டு, ஆந்திரா டிரான்ஸ்போர்ட் இப்படி தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் எப்பொழுதுமே ஒரு தென்னிந்திய மாநிலங்களின் மையம் மாதிரியும் மற்றவர்களுக்கு தனித்தனியாக பார்வை அது வித்தியாசப்படுங்கிற மாதிரியுமே இருந்தது. ஒருவேளை ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருந்ததுனால இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட உலகமே பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் ஆந்திர திரைப்பட கழகம் தனி, ஆந்திர திரைப்பட தயாரிப்பு சம்மேளனங்கிறது தனி, கேரளாவில் அதே மாதிரி சங்கம், நடிகர் சங்கம் எல்லாமே தனி. ஆனால் இங்கே மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்குது. இது போன முறையே அந்த அமைப்புக்கு வருவங்க நாங்கள் தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாற்றுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் சட்ட அமைப்பு அது விதிகள் அப்படி இருக்குது. எந்த விதிகளும் மாற்றத்திற்கு உட்பட்டது தான், தப்பு கிடையாது. தென்னிந்திய நடிகர் சங்கம் இப்போ யாருமே ஃபாலோ பண்ணலை. அந்த நடிகர்கள் இங்கே இன்னும் ஓட்டு போட்டு போகிறாங்க. அப்போனா உங்களை மற்ற மாநிலங்களில் நீங்கள் போய் ஓட்டு போட்டு வரீங்களான்னா இல்லை. அப்படி அது தேவையும் மற்றதான். அவங்களுடைய இதில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு நடிகர் சங்கமாகவும் இருக்கலாம். அதே போன்று தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் மாற்றப்பட்டது சிறப்பு என்பதில் தொடங்கி தமிழ்நாடு நடிகர் சங்கம், அதே மாதிரி தென்னிந்திய எழுத்தாளர் சங்கம்னு இருக்குது. அதுவும் இன்னும் புரிதலுக்கு உட்படலை. அதே மாதிரி அது தமிழ்நாடு திரைப்பட எழுத்தாளர் சங்கம்னு மாற்றலாம். ஏன்னா சின்னத்திரைகள் இது எல்லாமே தமிழ்நாடு அப்படிங்கிற கட்டமைப்பில் தான் இருக்குது. ஆனால் பெரிய திரை பழைய பழைய இதிலேயே அமைப்பிலே இருக்கிறது இன்னும் நமக்கு ஒரு குறைபாடாக தான் தோணுது. அதிலும் தமிழக அரசு கவனம் செலுத்தி இந்த பெயர் மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை, உரிமை கோரும் மாற்றங்களை கொண்டு வரலாம். நன்றி.